ஆனால் அதை செய்வதற்குரிய சுதந்திரம் நமக்கு வேண்டுமல்லவா? எல்லாருக்குமா அந்த சுதந்திரம் சாத்தியப்பட்டிருக்கின்றது? ரொட்டி, உலர்தரை, கணப்பு அடுப்பு இவை எல்லாமும் இருந்தால் நான் மழையை ரசிப்பேன். அதே மழை ரோட்டோரத்திலே கடை வைத்திருக்கின்ற ஒரு வியாபாரிக்கு மழை சனியனாகலாம். எனக்கு இருக்கின்ற சுதந்திரம் வேறு, அவனுக்கு இருக்கின்ற சுதந்திரம் வேறு. இந்த கவிதையை கேளுங்கள். பூக்காரியிடம் சென்று, பூக்காரியே பூக்காரியே, நீ இந்த பூக்களை விற்று இதனை விட உன்னதமான வேறு எதனை வாங்கப் போகிறாய் என்றொரு கவிதையை நீங்கள் சொன்னீர்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய வன்முறை! உங்களுக்கு இருக்கின்ற அந்த உல்லாசமான சுதந்திரம் பூ விற்பதையே தொழிலாக கொண்ட ஒரு பெண்ணிற்கு சாத்தியப்படுமா என்ன? சுதந்திரம் என்பது சொர்க்கத்திலிருந்து உங்களுக்கு வழங்கப்படுகின்ற வெகுமதி கிடையாது. சுதந்திரம் என்பது சொர்க்கத்திலிருந்து வழங்கப்படுகின்ற வெகுமதி கிடையாது. மனிதனுடைய சமூக வாழ்நிலை அவனுடைய உணர்வினை தீர்மானிக்கின்றது. பொருளாதார அடித்தளம் மேல் அடுக்கினை நிர்மாணிக்கின்றது. இந்த சூழ்நிலையிலே சமுதாயத்திலும் வரலாற்றிலும் தனிநபர் வகிக்கின்ற பங்கு என்ன, பாத்திரம் என்ன, அவன் எப்படி தன்னை தானே புதுப்பித்துக் கொள்ள முடியும் என்றால், எந்த சூழ்நிலையிலும் மனிதன் சுதந்திரமாக தேர்வுகளை செய்ய முடியும். அப்படி தனக்கான தேர்வுகளை அவன் செய்யும் பொழுது அவன் புதிதாய் பிறக்கின்றான் என்பதை நான் நம்புகின்றேன். மகாத்மா காந்தியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். தேசப்பிதா காந்தியினுடைய அந்த வாழ்க்கையிலிருந்து சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். காந்திஜி பல சந்தர்ப்பங்களில் தனக்கு இருந்த நெருக்கடிகளை தன்னுடைய உடலை மையமாக வைத்தே கடந்திருக்கின்றார். இன்னும் சொல்ல போனால் உடலை முன்னிறுத்துவதன் மூலம் பல வரலாற்று அரசியல் சிக்கல்களை அவர் சிடுக்கெடுத்ததோடு மட்டுமல்ல, தன்னைத்தானே பரிசோதனையில் ஈடுபடுத்தி கொண்ட அந்த சுதந்திரமான தேர்வின் மூலம் ஒவ்வொரு முறையும் தானே புதிதாக பிறந்திருக்கின்றார். தேடுதல் உள்ளவரைதானே நாம் புதிதாக பிறப்பெடுக்க முடியும். மகாத்மா காந்தியின் உடல் அரசியல் என்றொரு மிக அருமையான புத்தகம் தோழர் ராமானுஜம் எழுதி கருப்பு பிரதிகள் வெளியீடாக வெளிவந்திருக்கின்றது. அந்த புத்தகத்திலிருந்து சில விஷயங்களை நான் உங்களிடம் அவ்வாறே பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். உடலை மையப்படுத்துகின்ற காந்தியினுடைய அரசியலுக்கு 2 பெரும் சவால்கள் வந்தன. ஒரு சவால் இரட்டை வாக்குரிமைக்கு எதிராக காந்திஜி முன்னெடுத்த அந்த உண்ணாவிரத போராட்டம். உடலை காந்திஜி முன்னிறுத்துகிறார் என்றால் அம்பேத்கர் அறிவை முன்னிறுத்துகின்றார். அங்கே அம்பேத்கரினுடைய அரசியல் நிலைப்பாடு காலனிய ஆட்சியாளர்கள் காந்திக்கு கொடுத்த சவால்களை விட மிக ஆழமானது, மிக இறுக்கமானது. இன்னும் சொல்ல போனால் அம்பேத்கரின் அந்த அற செயல்பாடுதான் காந்திஜியினுடைய உடல் காப்பாற்றுவதற்கு காரணமாக இருந்தது. இதனை அறிந்தேதான் காந்திஜியும் தன்னுடைய உடலை பணயமாக வைத்தார் என்று சொல்லலாம். அம்பேத்கர் அறிவார்ந்த தளத்திற்கு அதனை எடுத்துச் சொல்லும் பொழுது காந்திஜி அதனை அறத்தளத்திற்கு எடுத்துச் செல்கின்றார். ஒரு தளத்தில் வைத்து பார்க்கும் பொழுது உண்ணாவிரத போராட்டம் என்பதே அறிவார்ந்த தளத்தில் உரையாடல் சாத்தியமற்று போகும் பொழுதுதான் ஒரு மிக வலிமையான ஆயுதமாக மாறுகின்றது. காந்திஜியினுடைய இந்த உண்ணாவிரத போராட்ட முறை என்பது அறிவார்ந்த தளத்தில் எதனையும் வைத்து பார்க்க மறுத்தது. 2வது சவால் தோழர் பகத்சிங்கின் மரணம். இர்வின் பிரபுவோடு காந்திஜி போட்ட ஒப்பந்தத்திற்கு முன் நிபந்தனையாக அவர் பகத்சிங் மற்றும் பிற தோழர்களுடைய உயிரை காப்பாற்றுவதை முன்னிறுத்தி இருக்க முடியும். அந்த வாய்ப்பு காந்திஜிக்கு இருந்தது. இது குறித்து விவாதிப்பதற்காக நேரு காந்தி அவர்களை சந்திக்க வந்த பொழுது காந்தி மௌன விரதம் இருந்த நாள் என்பது எத்தனை பெரிய வரலாற்று முரண் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இந்திய குடும்பங்களில் சராசரி பெண் தன் உடலையும் மனதையும் குடும்ப நன்மைக்காக வதைபடுவதை முன்னிறுத்துகின்றாள். அவள் வதைபடுகின்ற அந்த பெண் என்பவள் ஒரு உன்னத தாய். இந்த உன்னத தாய் தன் உடல் மீது பிற ஆண் உடல்கள் செய்கின்ற வன்முறைகளுக்கு எதிராக எந்த விதமான எதிர்வினையும் ஆற்றாதவள், மௌனமாக அதனை அப்படியே ஏற்றுக்கொள்பவள். காந்தி ஒரு வகையில் இந்த லட்சிய தாயாக தன்னை உருவகித்துக் கொள்கின்றாள். இந்த தாய் ஒருபொழுதும் மற்றவர்களுக்கு தீங்கிழைக்க மாட்டாள். ஆனால் தன்னைத்தானே வதைத்துக் கொள்வதன் மூலம் இந்த தாய் எதிரியை பணிய வைக்கின்ற சாமர்த்தியமான சக்தி படைத்தவளாக இருந்தாள். இந்த தாய் அறிவு தளத்தில் வைத்து எதனையும் பார்ப்பவள் அல்ல, முற்றும் முழுதுமாக அறத்தளத்திலே இயங்கியவள். இந்த
தாய்க்கு அடுத்து நான் சொல்ல வருகின்ற ஒரு விஷயம் என்னவென்றால், அஷிஷ் நந்தி என்கின்ற ஒரு எழுத்தாளர் இயேசு, சாக்ரட்டிஸ் இவர்களுக்கு பின்பாக உலக வரலாற்றிலே மனித மனங்களிலே இருக்கின்ற குற்ற உணர்வை மிக திறமையாக படைப்பாக்க திறனோடு பயன்படுத்திய பெருமைக்கு சொந்தக்காரர் காந்திஜி என்று தான் சொல்கின்றார். இந்த படைப்பாக்க திறன் தான் இந்திய குடும்பங்களிலே மிக சாதாரண வெளிப்பாட்டு முறையான அந்த உண்ணாவிரத முறையை மிகப்பெரிய அரசியல் வடிவமாக உருவெடுக்க செய்தது. ஆனால் நான் என்ன நினைக்கின்றேன் என்றால், காந்திஜி இந்த உண்ணாவிரத முறையை ஒவ்வொரு முறையும் தன்னைத்தானே பரிசோதனை செய்து அடுத்த தளத்திற்கு தன்னை எடுத்துச் செல்வதற்காக பயன்படுத்தி கொண்டார் என்றே பார்க்கின்றேன். இன்னும் ஒரு விஷயம், எந்த ஒரு விஷயத்தையும் வேறொரு கோணத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுதும் தனித்துவமாக ஒரு விஷயத்தை அலசி ஆராய்ந்து அதனை வெளிக்காட்ட முனையும் பொழுதும் நீங்கள் மீண்டும் புதிதாய் பிறக்கின்றீர்கள். இதற்கும் காந்தியிலிருந்தே நான் உதாரணத்தை சொல்ல விரும்புகின்றேன். பகவத்கீதைக்கு பல்வேறு உரைகள் உண்டு. அரவிந்தர் முதல் ஆதிசங்கரர் வரை, திலகர் வரை பல்வேறு உரைகள் சாத்தியப்பட்டிருக்கின்றன. ஆனால் காந்திஜி பகவத்கீதைக்கு கொடுத்த உரை என்பது இந்த அத்தனை விளக்கங்களையும், காந்திஜி கொடுத்த விளக்கம் என்பது இந்த அத்தனை உரைகளையும் முற்றிலுமாக நிராகரிக்கின்றது. காந்திஜி சொல்லுகின்றார், பகவத்கீதை என்பது மனித ஆன்மாவுக்குள் நடக்கின்ற நல்லது தீயது இவற்றின் இடையேயான போராட்டம் என்கின்றார். அந்த விளக்கத்தின் மூலம் பகவத்கீதையை காந்திஜி பிரதியிலிருந்து, அதாவது டெக்ஸ்டிலிருந்து விடுவித்து விடுகின்றார். அது மட்டுமல்ல, மிக சுலபமாக வரலாற்றிலும் இருந்து பகவத்கீதையை அவர் தனியாக பிரித்தெடுத்து விடுகின்றார். காந்திஜியை சுட்டு கொன்ற கோட்சே இந்த விளக்கத்தை ஏற்கவில்லை. அவர் சொல்லுகின்றார், இது உண்மையான போரை பற்றி பேசுகின்றது, நல்லது தீயன பற்றி பேசவில்லை என்கின்றார். காந்திஜியிடம் நாம் விளக்கம் கேட்டிருந்தால் அதற்கு அவசியம் இல்லை என்றே கூட அவர் பதில் சொல்லி இருக்கலாம். ஆக காந்திஜிக்கு இந்த நிலைப்பாடு எப்படி சாத்தியமானது? எந்த அடித்தளத்தில் இருந்து அவர் பகவத்கீதையை பார்க்கின்றார் என்கின்ற அந்த கேள்வியை நான் கேட்கும் பொழுது, காந்தி, ரவீந்திரநாத் ஆகியோருடைய வாழ்விலே நடந்த 2 முக்கியமான சம்பவங்களை இதனோடு நான் இணைத்து பார்க்க விரும்புகின்றேன். தோழர்களே, நண்பர்களே, ஒருமுறை காந்திஜி சாந்தி நிகேதனுக்கு செல்லுகின்றார். அப்பொழுது அவரிடம் கையெழுத்து கேட்பதற்காக இளம்பெண் ஒருத்தி ஆட்டோகிராஃப் நீட்டுகின்றாள். காந்திஜி அந்த பெண்ணிடம், தீர ஆலோசிக்காமல் நீ எந்த வாக்குறுதியையும் கொடுக்காதே, அப்படி கொடுத்து விட்டால் உன்னுடைய உயிரை கொடுத்தேனும் அதனை நிறைவேற்றுவதற்கு நீ முயற்சி செய் என்று சொல்லுகின்றார். அருகே இருந்து இதனை பார்த்து கொண்டிருந்த டகூருக்கு கோபம் வருகின்றது. அவர் அந்த காகிதத்தை அந்த இளம்பெண்ணிடமிருந்து வாங்கி ஒரு கவிதையை எழுதிவிட்டு காந்திஜிக்கு புரிய வேண்டும் என்பதற்காக ஆங்கிலத்திலே, கொடுத்த வாக்குறுதி தவறு என்று நீ பின்னாளில் கருதினால் அந்த வாக்குறுதியை விட்டெறிந்து விடு என்று கையெழுத்திட்டு கொடுக்கின்றார். இந்த நிகழ்வில் நாம் யார் பக்கம் இருக்கிறோம் என்பது நாம் எந்த அடித்தளத்தை அடிப்படையாக வைத்து இயங்குகிறோம் என்பதை பொறுத்தது. அறிவார்ந்த பார்வையை டகூர் முன்வைத்தார் என்றால், அறம் சார்ந்த பார்வையை காந்திஜி முன்வைக்கின்றார். காந்திஜியின் இந்த அறம் என்பது கூட ஒரு வகையில் நான் முன்பே சொன்னது போல நிலப்பிரபுத்துவ அந்த உன்னதமான தாய் படிமத்தை போன்ற ஒரு கனவுதான். இந்த கனவை நாம் அறிவார்ந்த தளத்தில் வைத்து ஆராய முடியாது. இந்த கூட்டு மரபின் கனவை நாம் அறிவார்ந்த தளத்தில் வைத்து ஆராய முடியாது. கூட்டு மரபிற்கு வெளியே இருந்த டகூர் காந்திஜிக்கு மகாத்மா என்ற பட்டம் கொடுத்தது மிக மிக விசித்திரமானதுதான். 2வது சம்பவம் 1936 ஜனவரியில் நடைபெற்றது. பீகாரில் மிகப்பெரிய நிலநடுக்கம். ஆயிரக்கணக்கில் பெண்கள், குழந்தைகள், ஆண்கள் என்று அனைவரும் மாண்டு ஒழிகின்றனர். இது பற்றி எழுதும் பொழுது காந்திஜி, நம்மை போன்ற மனிதர்களால் நம்ப முடியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கென்னவோ இந்த நிலநடுக்கம் என்பது கடவுள் நாம் செய்கின்ற மிகப்பெரிய பாவங்களுக்கு கொடுத்த தண்டனை, அதிலும் குறிப்பாக தீண்டாமைக்கு கொடுத்த தண்டனை என்றே நான் கருதுகின்றேன். என்னை பொறுத்தவரை இந்த நிலநடுக்கத்திற்கும் இந்த துயர சம்பவத்திற்கும் தீண்டாமைக்கு எதிரான பிரச்சாரத்திற்கும் தொடர்பு இருக்கிறது என்று எழுதுகின்றார். தீண்டாமையை கடைசி வரை எதிர்த்தவர் தான் டகூர். ஆனால் அறிவுக்கு சம்பந்தமில்லாத இந்த விளக்கத்தை டகூர் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. எதிர்வினையாக டகூர் எழுதுகின்றார், ஒரு இயற்கை பேரழிவை, அதிலும் ஆண்கள், பெண்கள் என்று குழந்தைகள் மாண்ட ஒரு இயற்கை பேரழிவை காந்திஜி இப்படி விளக்கும் பொழுது, எல்லாவற்றையும் விட மிக
துயரமான விஷயம் என்னவென்றால் பெரும்பான்மையான இந்தியர்கள் இதனை ஏற்றுக்கொண்டிருப்பதுதான் என்று எழுதுகின்றார். இந்த சம்பவத்தை பற்றி குறிப்பிட்டு மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெவலப்மெண்டல் ஸ்டடீஸ் என்கின்ற ஆராய்ச்சி நிறுவனத்தை சார்ந்த டாக்டர் லக்ஷ்மன் என்பவர் பின்னாளில் இந்த சம்பவத்திற்காக தான் கொடுத்த மகாத்மா பட்டத்தை டகூர் திரும்ப பெற்றுக்கொண்டார் என்று குறிப்பிட்டு எழுதுகின்றார்.